வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு 15K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் மொபைல்ஸ் பார்க்கலாம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ 15Kல கேமிங் மொபைல் சொல்லுங்கள் ப்ரோ, ஆஃபர் ஆன்லைனில் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிசம்பர் மாதம் 31 ஆஃபர்லாம் முடிஞ்சிடுச்சு. எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் டிசம்பர் 31 வரைக்கும் இருந்தது. பட் நேற்று ஜனவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. பட் ஒரு சில ஹையர் எண்ட் மாடலுக்கு மட்டும்தான் ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா வணக்கம், எனக்கு 15,000ல் மொபைல் சொல்லுங்கண்ணா. கேமரா நல்லா இருக்கணும், ஸ்டோரேஜ் 128 GB இருக்கணும், கேமிங் ஓகேவாக இருந்தால் போதும், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும் சொல்லுங்கண்ணா. இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா நல்லா இருக்கணும்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தவங்க 15,000ல் மொபைல் கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி பார்த்தாலும் இப்போ ஜனவரி 14, அதாவது உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடியே ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் இதில் ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு நல்லதாக ஒரு கேமரா மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் விவோ மொபைல்ஸில் ஆன்லைன் டிவைசஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுவே அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூ டிவைசஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுவே கேமிங் மொபைல் வாங்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல்மி அப்படிங்கிற பிராண்டில் நிறைய மொபைல்ஸ் இருக்கும், அதில் ட்ரை பண்ணுங்கள். அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல்மியோட சப் பிராண்டு நார்சோன் இருக்கும். ஸோ ரியல்மி நார்சோவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னங்கிறதையும் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக மொபைல் கொடுக்கறதுல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கோ தான் வந்து விலை கம்மியாக ஒரு பெஸ்ட் டீல் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கோவில் ஆஃபர்ஸ் எப்போவுமே இருக்கும். போக்கோ அப்படிங்கிறது ரெட்மி தான். ஸோ ரெட்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் கொண்டு வந்துட்டாங்க, அதனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் போக்கோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதாவது இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் 15,000 செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் ட்ரை பண்ணுறீங்கன்னா, அதுவும் ஆன்லைனில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மொபைல் வந்து ஒரு 20,000 செக்மெண்ட்டு இல்லை ஒரு 18,000 செக்மெண்ட்டில் மொபைல் செலக்ட் பண்ணுங்கள். அது எப்படி பார்த்தாலும் ஒரு 15லேருந்து 16 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 20,000க்கே பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X6 Pro இருக்குது. அந்த போக்கோ X6 Pro வந்து இப்போவும் வந்து 20,000க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Proவை செலக்ட் பண்ணலாம். இது 21,000 இருக்கும், 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் 1000 ரூபா போக 20,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 20,000 பட்ஜெட்டில் நீங்கள் கேட்கல, 15,000 பட்ஜெட்டில் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் 20,000க்கு உங்களால் இந்த மொபைல் வாங்க முடியும்னா தாராளமாக வாங்கிடுங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைல் இது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5G பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியரில் 64 MPக்கான OIS சப்போர்ட் கேமரா இருக்குது. ஸோ அது வந்து மெயின் கேமரா நல்லா தான் வேலை செய்யுது. அது வந்து உங்களுக்கு டே லைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டே லைட்டில் நல்ல லைட்டிங்கில் நல்லாயிருக்கும், சன்லைட்டில். லோ லைட்டில் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஆவரேஜாக தான் எதிர்பார்க்க முடியும், ரொம்ப சூப்பராலாம் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கேமராக்காக ஒரு டிவைஸ் எடுக்கிறீங்கன்னா போக்கோ X6 Proவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கேமரா நான் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன், பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு முக்கியம், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஓகே, போக்கோவில் X6ன்னு ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக்கு, இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13 இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி ஆஃபர் இதுக்கு கிடையாது. 19,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 15,000 16,000க்கு உங்களுக்கு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்த போக்கோ X6 Proவில் இருக்கக்கூடிய அதே டிஸ்பிளே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பரான டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோடு இருக்குது. பட் இது வாங்கிறதுக்கு இன்றைக்கி டைம் கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு உங்களுக்கு 19,000 இருக்குது. ஸோ அந்த 12 GB RAM 256 GB வேரியண்ட்டுக்கு கார்டு ஆஃபர் 1000 இருக்குது. ஸோ அந்த 1000 போக 18,000க்கு வாங்க முடியும். 18,000க்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ 18,000க்கு உங்களுக்கு 12 GB RAM 256 GB வேரியண்ட் கிடச்சிரும். ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படின்னு ஒரு சிப்செட் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 64 MP + 8 MP அப்படின்னு டியூல் ரியர் கேமரா இருக்குது. அண்டு 16 MP செல்ஃபி கேமரா ஒன்று இருக்குது. அதில் 2 MPன்னு ஒரு கேமரா இருக்குது. அந்த 2 MP கேமரா வேஸ்ட் கேமரா. 6.67 inches கொண்ட உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்பிளே பற்றி சொல்லிட்டேன், சூப்பரான ஒரு டிஸ்பிளே. 5100 mAh பேட்டரி, 67 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ 18,000 உங்களுக்கு 67 வாட் சார்ஜர் இவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்குள்ள ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அபவ் ஆவரேஜ் லெவலில் உங்களுக்கு இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் சொன்ன ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 இருக்கும். ஸோ அதை தவிர இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு 18,000 தான் ப்ரைஸு. ஸோ சூப்பரான ஒரு டீல் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் P1 Pro அப்படிங்கிற 5G மொபைல். இதுவும் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது 128 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000 அண்டு 256 GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிலே 12/256 உங்களுக்கு 18,000. பட் இதில் திடீர்னு வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ப்ரைஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 8 GB RAM 128 GB வேரியண்ட்டே 16,000க்கும், அதில் பார்த்தீங்கன்னா 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு 17,000க்கும் கார்டு ஆஃபர் இல்லாமலே 12/256 உங்களுக்கு 18,000க்கும் கொடுத்தாங்க. ஸோ இந்த மொபைலில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா, பட் இது வந்து இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஒருவேளை உங்களோட பின்கோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். கடலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் அப்படின்னு காமிக்குது. 16,000க்கு உங்களுக்கு 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லிடுறேன். திரும்ப ஆஃபரில் கிடச்சதுன்னா வாங்கிடுங்க. ரியல்மி P1 Pro, இந்த ப்ரோ இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடச்சிரும். ஸோ இந்த விலைக்கு உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து ஓரளவுக்கு நல்ல கேமராவும் இருக்குது. ஸோ நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா அண்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு சிப்செட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு கிடச்சிதுன்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கிடலாம். ஸோ 15,000 செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு கேமராக்காக நீங்கள் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா Vivo T3 அப்படிங்கிற ஆன்லைன் டிவைஸ். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு 18,500 ப்ரைஸ் இருக்கும். பட் இன்றைக்கி ஆஃபர் இருக்குது. ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கிடைக்கும். அப்படி பார்த்தா 2,500 நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா வாங்கலாம். ஸோ கார்டு ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா SBI, ஆக்சிஸு, கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கார்டு இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதையும் செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதில் கிரெடிட் கார்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க. டெபிட் கார்டும் போட்டிருக்காங்கன்னா டெபிட் கார்டுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ 2,500 ஆல் பேங்க் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு. நீங்கள் ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். 2,500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலே தரமான ஒரு கேமரா மொபைலாக உங்களுக்கு 16,000க்கு அதையும் விவோலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ தரமான கேமரா மொபைல்னால் உங்களுக்கு வாங்குகிற இந்த 16,000 இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Sony IMX882 அப்படிங்கிற ஒரே ஒரு சென்சார் தான் இருக்குது. பட்டு 3 கேமரா மாதிரி தெரியும். பட் இருக்கிறது ஒரே ஒரு கேமரா தான். இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா அது வந்து பொக்கே மோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரிங் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மொபைல் நான் அன்பாக்சிங் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் கேமராக்காக வாங்கலாம். இதில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா டிவைஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இதே மொபைல் உங்களுக்கு அமேசான்லேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனோட யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கேமராவும் நல்லாயிருக்கு, பேட்டரி நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு இல்லை, எல்லாமே வந்து அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. பட் 16,000 ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு பெஸ்ட்டான ஒரு டீலாக இருக்கும். ஏன்னா லான்ச் பண்ணும்போது 20,000க்கு லான்ச் பண்ணாங்க. அதே மொபைல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசானில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா IQ அப்படிங்கிற பேரில் இருக்கும். அதே மொபைல் தான், அதே சாஃப்ட்வேர் தான், விவோடைய சாஃப்ட்வேர் தான். அதே விவோ சர்வீஸ் சென்டருக்கு தான் நீங்கள் போகணும் எதுவாக இருந்தாலும். ஸோ IQ அப்படிங்கிற பேரில் IQ Z9 அப்படிங்கிற பேரில் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மொபைல் தான் சொல்லிட்டேன். ஸோ இந்த கேமரா மாடியூல் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ரெண்டுமே HSL டிட்டோ தான்.
ஸோ 8GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டிட்டோவாக தான் இருக்கும். அதே மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிற சிப் செட்டு, அதே சோனி IMX882 அப்படிங்கிறது அண்ட் 120Hz AMOLED வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதே 44 வாட் சார்ஜர் டப்பாவிலே கொடுத்துட்றாங்க. 8GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,500 அதே ப்ரைஸ் தான் இருக்குது. பட் இவங்க வந்து கார்டு ஆஃபர் மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கூப்பன் ஆஃபர்னு ஒரு 500 இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குற மாதிரி இருந்தால் அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுங்கள். பை பண்ணும்போது நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா HDFC கிரெடிட் கார்டுக்கு ஒரு 1500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கூப்பனையும் செலக்ட் பண்ணணும், இந்த கார்டு ஆஃபரையும் யூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 16,500. விவோ T3யோட கம்பேர் பண்ணும்போது 500 அதிகமாக இருக்குது. ஸோ அதே ப்ரைஸில் இருந்தால் ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதை விட இது 500 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் விவோ T3யை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து இது 15,500க்கும் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் இதை ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. ஸோ இதுலேயும் கேமரா பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லாயிருக்கு அண்டு பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாகவும் இருக்குது. ஓவராலாக இல்லை, 2 மொபைலுமே நல்ல மொபைல் தான். ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிங்க. இதனோட யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 ஸ்லைட்லி ஹீட்டிங் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு மொபைல். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் GT20 Pro அப்படிங்கிற மொபைல். ஸோ இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு மெனி மோர் டைம்ஸ் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 17,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது வாங்குங்க. இப்போ வந்து ஆஃபரில் 21,000 இருக்குது, இப்போ வாங்காதீங்க. ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி வச்சிங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஆஃபரில் 17,000க்கு கிடச்சதுன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ இப்போ 21,000 கொடுத்து வாங்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு சாம்சங்லேருந்து ஒரு மொபைல், சாம்சங் கேலக்ஸி M35 அப்படிங்கிற 5G மொபைல். இது வந்து உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் வாங்குறது பெஸ்ட் டீல். ஆக்சுவலாக 6GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17,000 ப்ரைஸ் இருக்குது. ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 கிடைக்கும். கூப்பன் ஆஃபரோ கார்டு ஆஃபரோ கொடுப்பாங்க, அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தற்சமயத்துக்கு ஆஃபர் இல்லைங்கிறதுனால இப்போ நீங்கள் இந்த மொபைல் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஃபரில் சாம்சங் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் 15,000 இல்லை அதை விட கம்மியான விலையில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி கிடச்சிருக்கு. ஸோ பொங்கல் ஆஃபரில் கொடுக்குறானு பார்க்கலாம் இந்த ஒரு 2 வாரத்தில். இன்ஃபினிக்ஸ் அண்ட் டெக்னோ 2 மொபைலுக்குமே தற்சமயத்துக்கு ஆஃபர் இல்லை. நிறைய மொபைலுக்கு ஆஃபர் இல்லைன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டான். ஸோ இந்த பர்டிகுலர் லாவா பிளேஸ் கர்வ் 5G மொபைல் இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் தான். ஸோ இந்த மொபைலுக்கும் இப்போதைக்கு ஆஃபர் இல்லை. ஆக்சுவலாக 128GB வேரியண்ட்டு 16,000 அண்டு 256GB வேரியண்ட்டு 17,000 இப்போதைக்கு இருக்குது. கார்டு ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரைஸு. கார்டு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா ஒரு 1000 2,000 உங்களுக்கு கம்மியாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் 1000 கம்மியானாலும் 15,000 கிடைக்கும். ஸோ 15,000 கிடைச்சதுன்னா சூப்பரான டீல். தற்சமயத்துக்கு கார்டு ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா EMI டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் EMIக்கு கொடுக்கல. ஸோ அதனால் கார்டு ஆஃபர் இப்போதைக்கு இல்லை. கார்டு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளேயில் உங்களுக்கு 15,000 கிடைக்கும். ஒரு நல்ல மொபைல் தான் இது. பட் லாவா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா விவோ T3 உங்களுக்கு 16,000க்கு இன்றைக்கி பெஸ்ட் டீலில் இருக்குது. ஸோ ஆஃபர் டீல் தான் இது. ஸோ இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து 15,000 தான் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட்டு. அதில் எனக்கு கேமராவும் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், ஸ்பீக்கர் நல்லா இருக்கணும், 5G கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேமிங்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். இது எல்லாமே ஓவராலாக அமைஞ்ச ஒரே ஒரு மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ. ஸோ இது ஒன்று தான் வந்து 15,000ல் பெஸ்ட்டு சாய்ஸு. இதில் இருக்கக்கூடிய சிப் செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300. ஸோ இது வந்து உண்மையிலே 15,000க்கு ஒர்த்தான ஒரு டீல். யூசர் ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. பட் இதோட 6GB RAM 128GB வேரியன்ட் தான் உங்களுக்கு 15,000 கிடைக்கும். இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூப்பன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூப்பன் டிஸ்கவுண்ட்டை அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் போக உங்களால் 15,000 கொடுத்து இந்த மொபைல் வாங்க முடியும். ஸோ 15,000க்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேமிங் கில்லர்லாம் போட்டிருப்பாங்க. கேமிங் விளையாடலாம், பட் கேமிங்கான ப்ராசஸர்லாம் கிடையாது. இது மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு ப்ராசஸர். ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படின்னு ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கேமிங்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆன்டிடூ ஸ்கோரும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்.
ஸோ ரியல்மி அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க கேமிங்க்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இது ரியல்மி மொபைல் தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ ரியல்மி நார்சோ 7T டர்போ தான் 15,000க்கு பெஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு 6GB ரேம் தான் கிடைக்கும், 8GB ரேம் கிடைக்காது 15,000க்கு. ஸோ இதில் உங்களுக்கு கூலிங் சிஸ்டமும் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருவாங்க. 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரே ஒரு கேமரா தான். ஸோ இதனோட யூசர் ரிவ்யூவும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட்டு இதை விட பெட்டரான சாய்ஸ் 8GB ரேம் 128GB வேரியன்ட்டு 16,000க்கு உங்களுக்கு IQ Z9 ஆர் விவோ T3. ஸோ அதோட யூசர் ரிவ்யூ இதை விட பெட்டராக இருக்குது. அதில் MediaTek Dimensity 7200 சிப்செட் இருக்குது. ஸோ 15,000த்தில் பெஸ்ட் மொபைல்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்கள். விவோ T3 அப்படிங்கிறது 16,000க்கு இன்றைக்கி வந்து பெஸ்ட் டீல். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.